இது எந்த ஏரியா, என்ன இஷ்யூ சார்? திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஒன்றியம் அயப்பாக்கம் கிராம ஊராட்சி இருக்கிறதுலே பெரிய ஊராட்சி. 4 பக்கமும் மாநகராட்சி, நகராட்சி, நடுவுல மட்டும் ஒரே ஒரு ஊராட்சி. இன்னும் இது இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஊராட்சியா நீடிக்குன்னு தெரியல. வளர்ச்சி பணிங்கிற வேலையில நிறைய வளர்ச்சி பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அயப்பாக்கத்தை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆக்கிரமிப்புகள் இருக்கு. அதாவது 38 வாய்க்கால், 4 குட்டை, 7 குளம், இவ்வளவு ஆக்கிரமிப்புகள் இருந்தும் திரும்பவும் மீண்டும் மீண்டும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க வருவாய்த்துறை. அதாவது தாசில்தாரும் பிடிஓவும். வில்லிவாக்கம் ஒன்றிய பிடிஓ அந்த காலத்திலே இந்த காலம் வரை யாரு அந்த பதவியில அந்த நாற்காலியில உட்கார்ந்தாலும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவா இருக்காங்க. அதோட ஒரு நிகழ்வு தான் இது. எம்இ சிட்டி லேஅவுட் போட்டிருக்காரு பக்கத்துல. முன்னாடி சர்வே நம்பர் 240. அந்த சர்வே நம்பர் ஃபுல்லாவே வாய்க்கால், 21 அடி வாய்க்காலையும் சேர்த்து லேஅவுட் போட்டாங்க. அதுக்கு அப்ரூவல் கொடுத்தது இந்த பிடிஓ தான், வருவாய்த்துறை தான் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. எப்படி நீதிமன்றங்கள் பல்வேறு உத்தரவுகள் போடுது, வாட்டர் பாடியில யாருமே அலோடு கிடையாது, எல்லாத்தையும் எடுன்னு சொல்லிட்டு, அதையும் மீறி இவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இவங்களே ஒரு குற்றவாளி தான், பிடிஓ, தாசில்தார் எல்லாருமே. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஆளுங்கட்சியை சார்ந்த ஒருத்தருக்காக ஒரு சதுர அடி 6000 6500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காரு, வாய்க்கால வித்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஆதரவா ஒரு 2 அடி ஆக்கிரமிப்பான் பொது பார்த்தேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல. அதாவது ப்ரொசீஜர் என்னன்னா, முன்னாடியே தபால் கொடுக்கணும். என்ன எவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பா இருந்தாலும் இவ்வளவுக்கு இது கிராமநத்தம். கிராமநத்தம் என்பது மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய நிலம் தான். இதுக்கு முன்னறிவிப்பே இல்லாம காவல்துறையும் பயன்படுத்திக்கிட்டு ஒரே பெரிய இது மாதிரி கிட்டத்தட்ட 20-30 காவல்துறையினரை அழைச்சிட்டு இவங்க வருவாய்த்துறையில தாசில்தாரி, பிடிஓ, மொத்த வருவாய்த்துறை கூட்டமும் இங்க ஆக்கிரமிப்பு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இதை இடிச்சுட்டு போறாங்க. எந்த விதத்துல நியாயம்? பணம் 10 செய்யுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தானே. பொதுமக்களுக்காக வேலை செய்யக்கூடிய வருவாய்த்துறையினர் இன்னைக்கு யாரோ ஒரு தனிநபர் பணம் கொடுக்கிறார் என்பதற்காக வேலை செய்து எந்த விதத்துல நியாயம்? இது அனைத்தையும் நீதிமன்றத்துல எடுத்துட்டு போயிட்டு மொத்த அதிகாரிகளையும் சேர்த்து நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இவங்க எல்லாரும் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க போறோம். அது இதுவரை உறுதிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்றேன். காவல்துறை என்ன சார் சொல்றாங்க? காவல்துறை அவங்க பணியை செய்யறாங்க. எங்களுக்கு பல்வேறு பணிகள் இருக்கும்போது ஒரு உத்தரவுன்னு சொல்லிட்டு உத்தரவு நகலையே காட்டல. அதாவது பிடிஓ ஆடிஓ உத்தரவா, கோட்டாட்சியர் உத்தரவா, மாவட்ட ஆட்சியர் உத்தரவா, நீதிமன்ற உத்தரவாங்கிற எதையுமே காட்டல. ஒண்ணுமே காட்டாம போலீஸ் துறை இடத்துல நிக்க வச்சு இடிச்சுட்டு போறாங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப யாருக்காக வேலை செய்யறாங்க? பிடிஓவும் தாசில்தாரும் மக்களுக்காக வேலை செய்யறாங்களா? பொது விஷயம், பொது ரோடு ஆக்கிரமிப்பு எடுன்னா எடுத்துட்டு போ. நாங்க பல்வேறு தபால் கொடுத்துருக்கேன், பல்வேறு ஆக்கிரமிப்பை பத்தி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். வளர்ந்து வர்ற ஒரு ஊராட்சி, அடுத்து மாநகராட்சி ஸ்டேட்டஸ்ல இருக்கு, மாநகராட்சி ஆக போகுது. இதெல்லாம் கேட்காம நேரடியா தாசில்தாரும் பிடிஓவும் உள்ள இதை எடுத்துட்டு போறா எந்த விதத்துல அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னும் அரசு கொடுக்கிற சம்பளம் போதவில்லை என்று தனியார் எவனோ ஒருத்தன் எம்இ சிட்டின்னு ஒருத்தன் கொடுக்குற அந்த பணத்தை வாங்கிட்டு அவனுக்காக வேலை செய்யறாங்க. அதிரடியா எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாம இதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறத இந்த தருணத்துல சொல்றேன். சும்மா 15 அடிங்க, ஒன்னும் பெருசா இல்லைங்க. இந்த அங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. அங்க கிட்டத்தட்ட 15 ஆக்கிரமிப்பு கூட இல்லையே. இது டெட் எண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் முள்ளுகள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கிராமத்துல ஆக்கிரமிப்பே கிடையாது. 21 அடி நீட்டு வாய்க்கால ஆக்கிரமிப்பு பண்ணி அவன் லேவல் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். அதை போய் பண்ண மாட்டாங்களாம். அவனுக்கு அங்க இடைஞ்சலா இருக்குங்கிறது அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு 12 அடி முள்ளு போட்டு வச்சிருக்கிறது கிராமத்தை. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? தாசில்தார், பிடிஓங்க எல்லாம் அவங்களுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? ஆளுங்கட்சியா இருந்தா என்ன? ஆளுங்கட்சி, அவர் ஆளுங்கட்சி நபரா இருந்தா அவர் இஷ்டத்துக்கு வேலை செய்வாரா? யாரும் தட்டி கேட்க முடியாதா? ஆளுங்கட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த பிடிஓ தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கிறாரு. பிடிஓ அலுவலகம் முன்பு இந்த மொத்த ஆக்கிரமிப்பு எடுக்கலன்னா அடுத்த இன்னும் 15 நாள்ல பிடிஓ அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்துக்கு தயாரா இருக்கிறோம். எத்தனை வருஷமா அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு? அயப்பாக்கம் இஷ்யூ கிட்டத்தட்ட 25 வருஷமா போயிட்டு இருக்குங்க. ஒண்ணு நேர்த்து இன்னைக்கெல்லாம் போல. வளர்ந்து வர வர ஆக்கிரமிப்பு ஆகிட்டே இருக்கு. எங்க எவ்வளவு வளருதோ வளர வளர ஆக்கிரமிப்பு. அளந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 8 மாசமா நில அளவைக்கு வராம தாசில்தாரும் பிடிஓவும் கடித பரிமாற்றத்திலே இருக்கிறாங்க. 2 பேரும் என்னவா அவருக்கு லெட்டர் வைக்கிறாரு, இவருக்கு லெட்டர் வைக்கிறாரு. 2 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு எட்டப்படல. இதை எங்க போய் சொல்றது? ஒரு தனிநபர் ஒரு 5 அடி இடத்த சும்மா முள்ளு போட்டு வச்சிருந்தா அதை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எடுக்கிறதா? ஏன் நாளைக்கு திரும்பவும் அதை பண்ண முடியாதா? நாளைக்கு இதே இடத்துல வீடு வாசல் இல்லாம அயப்பாத்துல இருக்கிறவங்களை கூட்டு வச்சு இங்க கொட்டா போட்டுட்டுங்களா? அதுக்கு என்ன பண்ணுது? அவன் இருக்க இடம் இல்லாம ரோட்ல தங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கெல்லாம் இடம் கொடுக்க வக்கில்லாத இந்த பிடிஓ இன்னைக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த பெருசாக்கி இடிச்சு அவ்வளவு போர்ஸையும் கொண்டு
காவல்துறை அவங்களெல்லாம் பாவம், அவங்களுக்கு பல்வேறு வேலைகள் இருக்கு. சும்மா ஒரு 25 பேரை எடுத்துட்டு வந்து நிறுத்தி இன்னும் அங்க எல்லாரும் தடுத்து நாங்க இன்னும் பெரிய போராட்டம் பண்ற மாதிரி பெரிய மாயை ஏற்படுத்தி, எதிரணியினருக்கு மாயை ஏற்படுத்தி காட்டிட்டு இன்னும் எவ்வளவு வாங்குவாங்களோ தெரியல. என் பேர் கண்ணப்பனுங்க. நான் தான் இந்த கிராமநாத்த இடத்த தான் என்ன ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு இப்போ இடிச்சு இது போல எனக்கு முன்னறிவிப்பு எதுவுமே தராம, இந்த இடம் மட்டும் தானே பக்கத்துல உள்ள வீடு உங்களுக்கு? இது பக்கத்துல இருந்து தான் முன்னறிவிப்பு எதுவுமே கொடுக்காம அவங்க இஷ்டத்துக்கு வந்து லெட்ரு நாங்கள் கொடுத்துட்டோம், இஷ்யூ பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல் சொல்லி எனக்கு லெட்ரு கொடுத்ததுக்கு எந்த எவிடன்ஸ் அவங்களாண்ட கிடையாது. எனக்கே தெரியாது. காலையில் வந்து இது போல் திடீர்னு வந்து போலீஸை கூட்டின்னு வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் இந்த பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து பிடிஓ அதிகாரிங்க இவங்கெல்லாம் வந்து இது போல் பண்ணி அராஜகமாக பண்ணிட்டு போகிறாங்க. நாங்கள் ஆளுங்கட்சி அராஜகத்தை இதில் காட்டுறாங்க. நான் வந்து அதிமுக சேர்ந்துவேன். எனக்கு வந்து இங்கே ஏற்கனவே பிடிஓக்கு இங்கே வந்து இந்த லேஅவுட் வந்து முறையாக போடலை, ரோடு வசதிலாம் கால்வாய் வசதிலாம் சரியாக பண்ணல அப்படின்னு பிடிஓக்கு நான் லெட்ரு கொடுத்துருக்கேன். இந்த லெட்ரு வந்து கொடுத்து நான் 4ஆம் மாதம் கொடுத்தது, 2025 4ஆம் மாதம் கொடுத்தது. இது வரைக்கும் அது மேலே எந்த நடவடிக்கை எடுக்காம அதுக்கு பழி வாங்குற எண்ணத்தில் எனக்கு என் இடத்துல ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு சொல்லி இது போல அராஜகமாக பண்ணிட்டு போகிறாங்க. இது ஆளுங்கட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பண்ணுற சதி தாங்க இது. அவர் வந்து இதுக்கு திட்ட அனுமதி வந்து முறையாக கை பணத்தில் வாங்கிக்கின்னு இது போல முறையற்ற முடியல. இது இந்த ரோடை கூட லேஅவுட்டுக்காரங்க போடல, பஞ்சாயத்து அவங்க செலவுல போட்டுது. இது முன்னாள் தலைவரோட திட்டமிட்ட செய்தி தான் இது. அவர் திமுகன்றதுனால நாங்க இந்த லேஅவுட் வந்து முறைப்படுத்தணும்னு சொல்லி கேட்ட அந்த விரோதத்துல என் மேல இது போல நடவடிக்கை எடுக்கிறாரு. இதுக்கு இந்த அரசாங்கமும் துணையா போகுது. நீங்க உங்க இடத்தை தான் அதுல இடிச்சாங்கன்னு சொல்றீங்க. ஆமா கிராமநாத்தமும் பட்டா. ஆமா, நான் வந்து 1/4 கிரவுண்ட் இடம் வாங்கினேங்க, இதே லேஅவுட்ல வாங்கியிருக்கேங்க. வாங்கிட்டு என் பேர்ல தனி பட்டா இருக்கு, அது இல்லாத கிராமநாத்த இடமும் இருக்குது. இதுல கிராமநாத்த இடமும் பட்டாவும் சேர்ந்து தான் இது. இதுல புறம்போக்கு ஆக்கிரமிப்பு எதுவும் கிடையாது. அதை வந்து அவங்க நிரூபிக்கல, அளந்து இதுதான் உங்க இடம்னு நிரூபிக்கல. அவங்க இஷ்டத்துக்கு கல்லு போட்டது வந்து சர்வேர் வச்சு போடல, தனிப்பட்ட லேஅவுட்டுக்காரங்க போட்ட கல்லு தான் அது. சர்வேர் போட்ட கல்லு கிடையாது. அது சர்வே கல் எங்க இருக்குதுன்னு யாருமே காட்டல. அவன் இந்த லேஅவுட் ஓனருக்கு 20 அடி வாய்க்கால வந்து லேஅவுட் போட்டு விற்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு முன்னாடி அந்த ஆக்கிரமிப்பு இருக்கு, வாய்க்கால் ஆக்கிரமிப்பு 20 அடி. அதை கொடுத்துட்டு அதுக்காக வந்து இது போல அராஜகத்துல ஈடுபடுறாங்க, அதை கேட்டதுக்காக. இது எவ்வளவு இடம் சார்? நீங்க இப்ப நாங்க வாங்கிட்டு கிராமநாத்தமும் இதுவும் பட்டாவும் சேர்ந்து ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க, அவ்வளவுதான். இதுல புறம்போக்க எதுவும் கிடையாது. அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஆளு அப்படி சொல்றீங்க. அவர் ஏதாவது போஸ்டிங்ல இருக்காரு? முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தான் இந்த இதுவை போட்டது, இந்த லேஅவுட்டுக்கு அனுமதி கொடுத்ததெல்லாம் அவர் தான் இது போல வேலைங்களை தூண்டி விட்டு வேலை பண்றது. அவர் திமுக ஒன்றிய செயலாளர் வேற இருக்காரு. இப்போ அவரால் தான் இப்போ நாங்கள் அதிமுக இருக்கிறவங்களுக்காக இது போல எதிர்ப்பு நடவடிக்கை எடுத்துக்கிறார். ஆட்சி மாற்றம் வரும்போது அவருக்கு அதுக்கான பதில் சொல்லுவார். இது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் சார் இந்த ஏரியான்றது? எந்த ஸ்கொயர்? இந்த இடம் வந்து யாருக்கு சொந்தமானது? இது வந்து ஒரு யாரோ வாங்கியிருக்காங்க மேடம், இது நம்மளுக்கு தெரியாது. இந்த இடம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு? இந்த இடம் பிரச்சனை இல்லை, நம்ம இடத்துல தான் ஆக்கிரமிப்பு இல்லாத இடத்த ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எடுத்துருக்காங்க. அதான் இப்போ பிரச்சனை. அதுக்கான லெட்டர் எல்லாம் நம்ம ஏற்கனவே நான் வீடியோக்கு முறைப்படி சொன்னேன், அதுக்கு எந்த பதிலும் வரல. எத்தனை வருஷமா சார் இது 1 வருஷமா நடக்குது மேடம், 1.5 வருஷமா நடக்குது இந்த பிரச்சனை. இவங்க வந்து 3 நாள்ல பதில் சொல்றேன். நாங்க 4ஆம் மாசம் கொடுத்த லெட்டர் 3 நாள்ல சொன்னாங்க, இது வரைக்கும் பதில் சொல்லல. அதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் எந்த தகவலும் கிடையாது. காலையில காவல்துறை வந்து இங்க வந்து இடத்த பார்த்தாங்க. அவங்களாண்ட கேட்கும் போது இல்ல இதை வந்து ஆக்கிரமிப்பு இருக்குன்னு எவிஷன் பண்ண போறோம் அப்படின்னு காவல்துறை சொன்னாங்க. காலையில 1 ஹவர்ல சொல்லி 1 ஹவர்ல இந்த போல நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஜேசிபி வச்சு அராஜகமா இப்ப என் இடத்தையே தாண்டி எவ்வளவு அளவுன்னு தெரியாத அளவுக்கு அராஜகம் பண்ணிருக்காங்க. பாருங்க, நீங்களே பாருங்க எப்படி. இதுக்கு ஜேசிபி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்ப எவ்வளவு ஒரு மனத்துல எவ்வளவு ஒரு வன்மை இருந்தா இது போல பண்ணுவாங்க பாருங்க. காவல்துறை தரப்புல என்ன சார் சொல்றாங்க? நீங்க காவல்துறை தரப்புல அவங்க வந்து எனக்கு எவிஷன் ஆர்டர் அவங்க போட்டுருக்காங்க, போலீஸ் பந்தோபஸ்து கேட்டாங்க, அதனால நாங்க வந்தோம் அப்படின்னாங்க. நாங்க அவங்களாண்டே முறையா கேட்டோம். நாங்க கொடுத்த லெட்டருக்கு பதிலே சொல்லலைங்க, எனக்கு தகவலே இல்லாம நீங்களும் எப்படி வந்தீங்க? ஒரு காவல்துறை கிட்ட அவங்க சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு முறையான தகவல் வந்தா எங்களை கேட்கணும்ல, கேட்கவே இல்லை. காவல்துறையும் கேட்காம அவங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் பண்ணிட்டு போய்க்கிறாங்க.